ஹாய், இஃப் யூ ஆர் நியூ ஹியர் ஐ எம் ராதிகா. இன்னைக்கு என்னோட பிஸியான டே ஒரு டே இன் விலாக பார்க்க போகிறோம். துபாயில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். மார்னிங் இந்த டைம்லாம் லாஸ்ட் மந்த்து ஒரு டார்க்காக இருக்கும் ஸ்க்ரீனை மூவ் பண்ணோன்னா. பட் இப்போ நல்லா வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து இந்த வின்டர் கிளைமேட்டை நான் ரொம்பவே மிஸ் பண்ண போகிறேன். ஐ திங்க் நான் மட்டும் இல்லை, பிளான்ட்ஸுமே வந்து ரொம்ப சஃபர் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இண்டோர் பிளான்ட்ஸ் ஓகே, பட் வெளியில் வைக்கிற எந்த பிளான்ட்டாக இருந்தாலும் இந்த ஊர் கிளைமேட்டுக்கு தாங்கவே செய்யாது. முன்னெல்லாம் வந்து பால்கனியில் தான் வந்து பிளான்ட்ஸ் வச்சுருப்போம். பட் இப்போ வந்து அது ரொம்ப கருகி டேமேஜ் ஆகுதுங்கிறதுனால நான் வாங்குறதே இல்லை, ஒன்லி இன்டோர் பிளான்ட்ஸ் மட்டும்தான். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். டெய்லி நான் வந்து என்ன ஃபுட்டு சாப்பிட்றேன் வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு டயட்டிஷியன் ரெக்கமெண்டேஷனில் நான் வந்து டயட் இருந்துட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 4 kg கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் இப்போ என்ன ஆச்சுன்னா அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. குறையவும் மாட்டேங்குது, கூடவும் மாட்டேங்குது. ஸோ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேணுமோ அப்படின்னு தோணுது. ஸோ நானும் வந்து மோட்டிவேட் ஆகணும், உங்களுக்கும் மோட்டிவேஷன் வேணும். ஸோ டெய்லி நம்ம வீடியோ போட்டோன்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் சில பேர் வந்து ரெசிபீஸும் கேட்பீங்க, என்னால் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து இந்த யூடியூப் வீடியோஸில் ரெசிபீஸ் இதெல்லாம் கூடவே அப்லோட் பண்ணுறேன். ஐ திங்க் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இப்படி தான் நினைக்கிறேன். வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக ரெடியூஸ் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அது அப்படியே ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி இன்ஃப்யூஸ்டு வாட்டர், இன்ஃப்ளமேஷன் வாட்டர்ஸ்லாம் குடிக்கும் போது நமக்கு வந்து மெட்டபாலிசம் கொஞ்சம் பூஸ்ட் ஆகி வெயிட் லாஸ் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ என்னோட டயட்டிஷியனுமே வந்து இதான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. மார்னிங் அண்ட் நைட்டு வந்து ஒரு இன்ஃப்யூஸ்டு வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ட்ரிங்க் தான் எடுத்துப்பேன், டெய்லி ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ஜிஞ்சர், டர்மரிக், அப்புறம் கருஞ்சீரகம், பெப்பர் இதெல்லாம் போட்டு தான் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். மஞ்சள் வந்து ஒரிஜினல் அந்த மஞ்சள் இருக்கும்ல கிழங்கு, அந்த கிழங்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது இப்போ கொஞ்சம் ஆஃபரில் இருந்தது, ஸோ அதனால் வாங்கியிருந்தேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 personsக்கு வேணுங்கிறதுனால நிறையாவே தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் வற்றி வரும்போது இன்னும் கம்மியாயிடும். இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, ஸ்கின்னுமே நல்லா க்ளோ ஆகும். டர்மரிக் அந்த பெப்பர்லாம் போட்டு குடிக்கும்போது இந்த ஆக்னி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்தது. ஸோ நான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்படி குடிக்க பிடிக்காதவங்க பாலில் வந்து மஞ்சள், பெப்பர் அது மாதிரி போட்டு குடித்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் மார்னிங் குடிப்பேன். இதில் வந்து சில பேர் லெமன் ஆட் பண்ணி குடிப்பாங்க. எனக்கு மார்னிங் வந்து லெமன் ஆட் பண்ணுறது பிடிக்காது. என்ன மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா ஆட் பண்ணாமல் அப்படியே குடிங்க. ஹனி வேணும்னா ஹனியும் ஆட் பண்ணிக்கலாம். டீ காஃபிலாம் குடிக்காமல் இந்த ட்ரிங்க் மார்னிங் எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சில பேருக்குலாம் வந்து டீ காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிறாலாம் தான் நீங்கள் எடுத்துக்கலாம். டீ காஃபி எடுத்தும் வெயிட் லாஸ் பண்ணலாம். பட் சுகர் லெவல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். என்ன ஒரு ப்ராப்ளம்னா நம்ம இருக்கிறது வந்து கலோரி டிஃபிசிட். ஸோ வந்து டீ காஃபி குடிக்கிறீங்கன்னா அதுவும் ஒரு கலோரியாக ஆட் ஆகும். ஃபுட்டில் நம்ம டேலி பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. என்னால் டீ காஃபி கட் பண்ண முடியாது அப்படின்னா அந்த மாதிரியும் குடிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து ஃபுட்டு மட்டும் கண்ட்ரோல் பண்ணாலே நல்லா வெயிட் லாஸ் ஆகும். பட் எனக்கு வந்து சம்டைம்ஸ் ஐஸ்கிரீம்லாம் கிரேவிங்காக இருக்கும். ஸோ அப்போல்லாம் வந்து நான் சாப்பிட்ருவேன். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒர்க் அவுட்டும் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான ஃப்ளோவில் போகும். எவ்ரி மீல் இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. எனக்கு எப்போவுமே அவைலபிளாக இருக்கிறது இந்த குக்கிம்பர் தான். எப்போல்லாம் டிரைவிங் கிளாஸ் இருக்கும் அப்போல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த தான் செய்வேன். இதை வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் வந்து இந்த ரோல்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டிரைவிங் கிளாஸ்க்கு கண்டிப்பாக ஷூ போட்டு போகணும், எமிரேட் சைடு எடுத்துகிட்டு போகணும். பில்லோ ஆக்சுவலாக தேவையில்லை, அது வந்து எனக்கு ஹைட்டுக்கு பத்தலைங்கிறதுனால நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 கிளாஸில் வந்து பில்லோ இல்லாமல் தான் வந்து நான் ட்ரைவ் பண்ணேன். அப்புறம் அது வந்து எனக்கு பேலன்ஸை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்போ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நீங்கள் ஒரு பில்லோ வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு. அதுக்கப்புறத்துலேருந்து அது கொஞ்சம் எனக்கு நல்லா இருந்தது. ஸோ எனக்கு இப்போ ஸ்டில் என்னால் பண்ண முடியும் பில்லோ இல்லாமலும். பட் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு வழியாக பார்க்கிங் வரைக்கும் பாஸ் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து ரோட் டெஸ்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதுக்கு தான் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். இதுக்கு வந்து வீட்டுக்கிட்டே வந்து சொல்லி கொடுப்பாங்க. பட் நான் அதுக்கு டெஸ்ட் நடக்கிறதெல்லாம் வந்து இன்ஸ்டியூட் அங்கே உள்ளே தான் நடக்கும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சா ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் வந்து அங்கே போகிறேன். சேரும் போது இந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிட்டேன். கிட்ட இருக்கிற இன்ஸ்டியூட்டாக இருந்தால் நமக்கு போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைனா அந்த ட்ராவல் டைமே வந்து ரொம்ப அதிகம். ஒரு பிக்னிக் போகிற மாதிரி நானும் என் பொண்ணு கிளம்பி போவோம். ஆக்சுவலாக எனக்கு ஜாலியாக தான் இருக்கும். என் பொண்ணை கூட்டு போகும்போது மட்டும்தான் கொஞ்சம் கடுப்பு. பட் என்ன பண்ணுறது, பட்ஜெட் வைஸ் இதுதான் கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால செலக்ட் பண்ணிட்டேன். பட் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்ட இருக்கிற இன்ஸ்டியூட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. யூஏஇயில் இருக்கீங்கன்னா இந்த பிளேஸ் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருந்திருக்கும். கோஃபர்கான் ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து இப்போ நம்ம போகிறோம். அங்கே ஒரு கேம்பிங் வந்து செட்டப் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போகலைன்னா சொல்கிறேன். ரெயின் கேம்பிங் சொல்லிட்டு கோஃபர்கானில் ஒரு பிளேஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். லாஸ்ட் இயரும் கோஃபர்கான் நாங்கள் ஆக்சுவலாக போனோம். அது வந்து ஒரு பீச் சைடு இருக்கிற கேம்பிங். இவங்க கிட்ட தான் புக் பண்ணி போனோம். ஸோ இவங்களே தான் இப்போ வந்து ரெயின் கேம்பிங் வந்து வேறு பிளேஸில் ஆனால் கோஃபர்கானில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ லெட்ஸ் see எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து கேம்பிங் டென்ட் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க.
ஸோ நமக்கு வேணும் அப்படின்னா பிளாங்கெட்டு, பில்லோ இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நாங்கள் கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டிலேருந்தே எங்களோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஒரு நாள் தான், ஒரு நைட்டு தான் ஸ்டே ஆக்சுவலாக. ஆனால் அதுக்கே ஒரு ட்ராலி ஃபுல்லாக வந்து லக்கேஜ். எங்கே போனாலும் அப்படிதான். என்ன லக்கேஜ் தான் எடுத்துகிட்டு போவோன்னே தெரியாது. ஆனால் அவ்வளோ எடுத்துகிட்டு போவோம். அண்ட் டின்னரு இதெல்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் குட்டீஸ் யாராவது கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் கொண்டு வாங்கன்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சொல்லாட்டாலும் நாங்கள் எடுத்துகிட்டு தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்துலேயே இருக்குது ஒரு கிராசரி ஷாப்பு. அங்கே போய் வந்து திங்ஸ் வாங்க போயிட்டோம். போன வருஷம்லாம் கேம்பிங் போயிருந்தப்போ இது ஃபுல்லாக வந்து ஒரே ஸ்வீட்டு, கேக்கு. போன வருஷம் போனது வந்து என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. ஸோ கேக்லாம் கூட வாங்கிட்டு போயிருந்தோம். எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. இந்த வருஷம் நான் சொல்லிட்டேன் எனக்கு எதுவும் வாங்காதீங்க அப்படின்னு. ஸோ எல்லாமே அவங்களுக்காக மட்டும் தான் வாங்கியிருந்தாங்க. நான் பெருசாக இந்த சிப்ஸ் இதுலலாம் வந்து எனக்கு கிரேவிங்ஸ்லாம் வராது. எனக்கு ஸ்வீட்டு மட்டும்தான். ஸ்வீட்டில் ஏதாவது வச்சுருந்தாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதை டேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணிட்டேன்னா எனக்கு அது வந்து டேஸ்ட்டு நாக்கில் ஒட்டிடுச்சுன்னா அது ஃபுல்லாக எனக்கு ஃபினிஷ் பண்ணால் தான் வந்து நிம்மதியாக இருக்கும். ஸோ அதனால் நான் எதுவும் வாங்காதீங்க ஸ்வீட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லியே வச்சுட்டேன். சிப்ஸு மட்டும் அவங்க வாங்கியிருந்தாங்க. அப்புறம் பிஸ்கட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க. எந்த பிளேஸ்க்கு போனாலும் சரி காரில் ஏறி உட்காந்தா நானும் என் பொண்ணும் எப்படி தூங்குவோனே தெரியாது. கரெக்டாக ஏறி உட்காந்து தூங்க ஆரம்பிக்கிறவங்க தான். அந்த பிளேஸ் எப்படி வருது எப்படி எங்களுக்கு தெரியும்னே தெரியாது. கரெக்டாக முழிச்சிடுவோம். பட் இன்னைக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் போகிறோம். கோஃபக்கான அந்த ரோடுமே வந்து நல்லாயிருக்கும் போகிற பாதை. ஸோ அதை பார்த்துட்டே போகலாமேன்னு நான் தூங்கல. ஆனால் என் பொண்ணு மட்டும் தூங்கிட்டா. செம்மையாக காதை அடைச்சிடுச்சு. ஏன்னா அது ஃபுல்லாகவே வந்து மவுண்டெயின் தான் இருக்கும். அந்த சைட் போகும்போது வந்து அப்படியே காதெல்லாம் அடைச்சி ஃப்ளைட்டில் போனால் இந்த மாதிரி ஃபீல் இருந்தது. அந்த மாதிரி இருக்கும். 7:30 தான் வந்து செக்இன் டைம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அது கால்குலேட் பண்ணி தான் போயிருந்தோம். கொஞ்சம் இயர்லியராக ஒரு 1/2 hour முன்னாடி போயிட்டோம்னா டிராஃபிக் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் நேச்சுரல் லவ்வர் அப்புறம் இந்த வில்லேஜ் லைஃப் ஸ்டைலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேம்பிங் ட்ரை பண்ணலாம். இந்த பிளேஸ்க்காகவே போகலாம். ஏன்னா ஃபுல்லாக ட்ரீ இருந்தது, வாழை மரம், டேட்ஸ் மரம் ஃபுல்லாக, அப்புறம் சுற்றி மவுண்டெயின். இது காலையில் எந்திரிச்சிங்கன்னா குருவி அந்த மாதிரி சவுண்டு கேட்கும். அங்கங்கே அப்போ அந்த வாட்டர் ரெயின் வர சவுண்டு இதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக மொபைல் எதுவும் யூஸ் பண்ணாமல் எலக்ட்ரானிக்கை விட்டு கொஞ்சம் அவேவாக இருக்கலாம் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக. அது எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிளேஸில். இது ஆக்சுவலாக ரெயின் கேம்பிங் தான். ஆனால் நம்ம போய் ஜென்ரலாக சிக்கன்லாம் எடுத்துகிட்டு போய் கேம்பிங் பண்ணி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. இவங்களே ஃபுட்டை வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். பஃபே தான் வந்து அங்கே வச்சுருந்தாங்க டின்னருக்கு. இன்னொரு மெயின் பார்ட் என்னென்னா ரெஸ்ட் ரூம் இருந்தது. நம்ம கேம்பிங் போனால் சஃபர் ஆகிற ஒரே விஷயம் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் தான். அது இங்கே இருந்தது. கொஞ்சம் சின்ன சைஸ் தான். பட் அதுவே ஓகே தான். ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு அது ஓகே. எவ்ரி 1/2 hour ஒன்ஸ் வந்து ரெயின் வர மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ஆக்சுவல் ரெயின் கிடையாது. அந்த ஒரு செட்டப் தான். அது வேணால் ஆக்சுவலாக நல்லா தான் இருந்தது. நமக்கு ப்ளே பண்ணுறதுக்கு பால் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நானும் என் பொண்ணு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இந்தியாலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு கண்ட்ரி அடிக்கடி ரெயின் வர கண்ட்ரிலேருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா ரெயின் செட்டப் தானே இது அப்படின்னு தோணும். பட் யூஏஇங்க பொறுத்த வரைக்கும் ரெயின் வந்து ரொம்ப ரேர் கேஸு. அது இந்த இயர்லாம் வந்து ஒன்லி 1 time தான் வந்திருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெயின் செட்டப்பில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வர்றது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த மாதிரி கேம்பிங் போகும்போது நம்ம மட்டும் தனியாக போக தேவையில்ல, இல்லை தெரிஞ்சவங்களாம் போகிறோம் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து நமக்கு தெரியாதவங்களும் வருவாங்க. ஸோ அவங்க கூட பேசி மிங்கிளாகி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். அது மாதிரி இங்கே நிறையா மலையாளிஸ் தமிழ் ஃபேமிலிலாம் வந்திருந்தாங்க. ஸோ கேம்ஸ்லாம் வச்சுட்டு அப்புறம் அந்த ஆர்கனைஸ் பண்ணுற டீம் அவங்களே பாட்டு பாடி அந்த மாதிரி என்கேஜிங்காக வச்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாகவே இருந்தது. அங்கே இருந்தது மேக்ஸிமம் வந்து மலையாளிஸ் தான். ஆனால் அவங்க எல்லாருக்குமே தமிழ் சாங்ஸ் அவ்வளோ சூப்பராக தெரியுது. ஆனால் எங்களுக்கு யாருக்குமே ஒரு மலையாள சாங்ஸ் கூட தெரியல. அவர் பாடினார். ஆனால் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனால் அவங்கள வந்து எல்லா லிரிக்ஸும் ஞாபகம் வச்சுருக்காங்க. அதான் நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, உங்களுக்கு எப்படி தமிழ் லிரிக்ஸ்லாம் ஞாபகம் இருக்குன்னு. மோஸ்ட் ஆஃப் த மலையாளிஸ்க்கு வந்து தமிழ் சாங்ஸ் தெரியும் அப்படின்னாங்க. ஐ தாட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நான் ஆக்சுவலாக மறந்துட்டேன்ல என்னோட டென்ட்டு காட்டுறதுக்கு. நைட்டு வியூவை விட மார்னிங் வியூ வந்து இந்த பிளேஸ் சூப்பராக இருக்கும். சன்ரைஸ்லாம் பார்க்குறதுக்கு அந்த க்ரீனரி பிளேஸு, ரெயின் வந்து அந்த தண்ணி இதெல்லாம் வந்து சூப்பரான ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு பர்சனலாக எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன வருஷம் ஒரு கேம்பிங் போனோம். அது வந்து டென்ட்டு கொஞ்சம் சின்னதாக இருந்ததா, ஸோ படுக்கிறதுக்கு எங்களுக்கு கன்வீனியண்ட்டாகவே இல்லை. பட் இந்த டென்ட் வந்து 4 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நாங்கள் 3 பேர் தானே போயிருந்தோம். ஸோ எங்களுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. உள்ளே வந்து லைட்டு அப்புறம் ஒரு ஃபேன் வச்சுருந்தாங்க. ஜென்ரலாகவே இந்த மாதிரி கேம்பிங் இல்லை ஏதாவது க்ரூஸ்க்கு அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா நைட்டு டின்னர் பஃபே இருக்கும். மார்னிங் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டு, பனானா, டீ, காஃபி தான் கொடுப்பாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு காரில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நிறைய பேர் ஆனால் அங்கே இருந்தாங்க. லேட்டாக தான் கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், எங்களோட ஒரு நாள் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். பாய். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.